நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஓப்போவோட A9 மொபைல் வந்து வெற்றிகரமா இந்தியால லான்ச் ஆயிருக்கு. அதோட முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே போல விவோவோட Y7 மொபைலும் இந்தியால வெற்றிகரமா லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஷோமியோட வயர்லெஸ் ஃப்ளோர் கிளீனர் அதுவும் லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இத மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணீங்கன்னா அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம், அனுபவிக்கலாம். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. ஓப்போவோட A9 மொபைல் வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் ஆல்ரெடி ஏப்ரல் மாசம் சைனால லான்ச் பண்ணாங்க. இந்தியால கன்வெர்ட் பண்ணும்போது அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 18,000 அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 18,000 ரூபாய்க்கு இப்போ அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 18,000 ரூபாய் இல்ல, அதோட கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத நான் லாஸ்டா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ இப்போ ஓப்போவோட A9 மொபைலில் வந்து உங்களுக்கு ஆக்டா-கோர் ப்ராசஸர், MediaTek Helio P70 சிப்செட் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ஃபோனில் ரேம் முக்கியமானது 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 128 GB கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த போன் ரன் ஆகக்கூடியது வந்து Android 9.0 பைல அவங்களுடைய OS ஆன கலர் OS 6 மூலமா வந்து Android 9.0 வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல வந்து டியூல் சிம் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல உங்களுக்கு இந்த போன்ல பிரைமரி கேமரான்னு சொல்லிட்டு 2 கேமரா 16 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. இந்த போனோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4020 mAh பேட்டரி கொண்டதா இருக்கு. செம ஒர்த்தபிள் சொல்லலாம். அதே போல ஓப்போவோட A9 விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. ஜூலை 20 வாக்குல உங்களுக்கு ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. விவோவோட Y7 மொபைல் வெற்றிகரமா சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலோட விலையும் அந்த மொபைல்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் சிப்செட் வந்து MediaTek Helio P65 சிப்செட்டை பயன்படுத்திருக்காங்க. அதே போல இந்த மொபைல்ல வந்து பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் முறையே பிரிச்சு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த போன்ல ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த Vivo Y7ல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா RAM 6 GB RAM கொடுத்துருக்காங்க. 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா உங்களால வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், 256 GB வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ இந்த போன்ல மிக முக்கியமானது வந்து பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொண்டதா நம்மளால பார்க்க முடியுது. சோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் Android 9.0 அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ சைனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் வந்து 1800 ரூபாய் கிட்டத்தட்ட. சோ அந்த விலையில உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்தியால அதை கன்வெர்ட் பண்ணும்போது கரன்சியா மாத்தும் போது உங்களுக்கு 18,000 ரூபாய் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியுது. கூடிய விரைவில் விவோவோட Y7 எப்போ வரும் நம்மளும் எதிர்பார்க்கலாம். இந்தியால ஷோமி கிரவுட் ஃபண்ட் மூலமா வயர்லெஸ் ஃப்ளோர் கிளீனர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இது வந்து 60 டிகிரில வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுடைய ஃப்ளோரை அழகா சுத்தமா வச்சுக்கும் அப்படிங்கறாங்க. முழுக்க வயர்லெஸ், இதுல வயர் கிடையாது. சோ இது வந்து வயர்லெஸ் மூலமா நீங்க ஏக்க முடியும் அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சைனால இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சைனால உங்களுக்கு என்ன விலையில கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1300 சைனா கரன்சில வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். அதே இது டாலர்ல கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு $190 ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட ஷிப்பிங் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் 31 முதல் இதோட ஷிப்பிங் இருக்கும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சாம்சங் சமீபத்துல ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொபைலுக்கான ஒரு அறிவிப்பு சொல்லலாம். 12 GB RAM வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் இந்த வருஷத்துல அப்படிங்கிறாங்க. இந்த 12 GB RAM வந்து எதுக்காக பயன்பட போகுதுன்னா 5G சப்போர்ட்காகவும் அதே நேரத்தில் AI பவர்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்காகவும் 2 விஷயத்துக்காகவும் பயன்பட போகுது. அதுவும் Qualcomm Snapdragon 855 சிப்செட் சப்போர்ட் கொண்டு இந்த 12 GB RAM வந்து இயங்க போகுது அப்படிங்கிறாங்க. சோ இதனால உங்களால வந்து 44 GB கொண்ட டேட்டாவை ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வித்தின் செகண்ட்ல அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் அடுத்த படைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 16 GB RAM-ஐயும் வெளியிட போறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த 12 GB RAM அதே போல 16 GB RAM நம்ம எதிர்பார்க்கலாம். சைனா வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. யாருக்கு தெரியுமா? Oppo, Huawei, Vivo இந்த 3 மொபைல் கம்பெனிக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. என்ன சர்டிபிகேட்னா 5G மொபைல் கொண்ட டிவைஸை வந்து நீங்க சேல் பண்ணலாம் சைனால தாராளமா அப்படின்னு. அதாவது ஓப்போவோட Reno 5G மொபைல் வரப்போகுது, Huaweiயோட Mate 20X 5G எடிஷன் வரப்போகுது, Vivoவோட அறிவிக்கப்படாத 5G மொபைல் வரப்போகுது. இல்லாம நிறைய கம்பெனி வந்து லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்களும் 5G எடிஷன் மொபைலை வந்து சைனால லான்ச் பண்ண போறாங்க. இப்பமே இந்த 3 கம்பெனிக்கு வந்து 5G சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த 3 கம்பெனில எது ஃபர்ஸ்டா வந்து 5G சப்போர்ட் கொண்ட டிவைஸ் லான்ச் ஆக போகுது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த டெக் நியூஸ் வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்ல.